செய்தியாக பார்த்து வருகிறோம். இபிஎஸ் மற்றும் அண்ணாமலைக்கு எதிராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவதூறு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டது தொடர்பாக கடந்த 8ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொடர்பு படுத்தி பேசியிருந்தார். இதே போல இந்த விவகாரம் தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக முதலமைச்சரை தொடர்பு படுத்தி பேசியிருந்தார். இதையடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சார்பில் சென்னை மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் ஜி தேவராஜன் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தமிழகத்தில் போதைப் பொருளை ஒழிக்க முதலமைச்சர் கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போதைப் பொருள் தொடர்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் தமிழக அரசால் நடத்தப்பட்டு வரும் நிலையில் முதலமைச்சரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை ஆகிய இருவர் மீதும் கிரிமினல் அவதூறு பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவானது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.